ஐயா உண்டு வைகுண்ட சுவாமி நிகழ்த்திய அற்புதங்கள். இன்றைய தலைப்பு பிழை கலைந்த படம். நெல்லை மாவட்டத்தில் தச்சநல்லூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர் அழகப்பிள்ளை. 40 வயதான அழகப்பிள்ளை மிக பெரிய செல்வந்தர். அவர் வாழ்விழந்த மக்களின் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒரு திசை காட்டி. ஏழை எளிய மக்களின் இன்னல்களை துடைக்க வேண்டும் என்பதே இவர் கற்ற பாடம். அன்பு காட்டுவதே அழகப்பனுக்கு இன்பம். அறிவு புகட்டுவதே இந்த நல்லவனின் நோக்கம். பண்பாக நடக்க வேண்டும் என்பதே இவர் கொண்ட வாழ்க்கை. இத்தனையும் ஒருங்கே அமைந்த இந்த உத்தமன் தன் தங்கையை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பிற்கு பக்கத்தில் இருக்கும் வடக்கு தாமரை குளத்தில் திருமணம் செய்து கொடுத்திருந்தார். தன் தங்கையின் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் சாமித்தோப்பில் மனித அவதார நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஐயாவின் பெருமைகளை அறிந்து சாமித்தோப்பிற்கு சென்று ஐயாவை வணங்க செல்வது வழக்கம். ஐயா தவம் இருந்த தொடக்க காலத்திலிருந்தே ஐயாவின் அருமை பெருமைகளெல்லாம் அறிந்த அழகப்பிள்ளை ஐயாவின் மேல் அதிக பக்தியும் ஈடுபாடும் உடையவர். ஐயாவை வாரத்திற்கு ஒரு முறையேனும் வந்து பார்க்காமல் அழகப்பனின் மனம் அமைதி அடைவதில்லை. ஐயா தவத்தை நிறைவு செய்து திருவாங்கூர் மன்னனின் கொடுமைகளையெல்லாம் வென்று மக்களையிட ஒட்டி உறவாடி ஒரு சாதாரண மனிதனைப் போல் பாவனை செய்து கொண்டிருப்பது அழகப்பனின் ஆழமான இதயத்தில் அமுதத்தை வார்த்தது போல் இருந்தது. ஐயா கூறும் அறிவுரைகளெல்லாம் அழகப்பன் இதயத்தில் பசு மரத்தாணி போல் பதிந்தது. இந்த கலியுகத்தில் மாய நினைவுகளை மாய்ப்பதற்காக இறைவனே மனிதனைப் போல் வந்து அவரின் பங்கை அவனியோர் அனைவரும் பகிர்ந்தளித்து களி என்ற மாய நினைவுகளை மாற்ற உத்தேசித்து இங்கே உபதேசிக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்தார். எனவே ஐயாவிடம் இன்னும் நம்பிக்கையுடனும் ஈடுபாட்டுடனும் இரண்டர கலந்தார். ஒரு நாள் தங்கையின் வீட்டிற்கு வந்த அழகப்பன் சாமித்தோப்பிற்கு வந்து ஐயாவை நேரடியாக வணங்கிவிட்டு தச்சநல்லூருக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் அவருடைய நண்பர் குமரி மாவட்டத்தில் தோவாளையைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரை சாரைப்பாம்பு கடித்து சாகும் தருவாயில் இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து தன் நண்பர் மாணிக்கத்தின் வீட்டிற்கு விரைந்தார். அங்கே மாணிக்கத்தின் மனைவி மக்கள் எல்லாம் கதறி அழுது கொண்டிருப்பதைக் கண்ட அழகப்பனின் மனமும் குமுறியது. வீட்டிற்குள் சென்று மரணப்படுக்கையில் கிடைக்கும் தன் நண்பனை பார்த்து கண் கலங்கினார். அப்போது மாணிக்கத்தின் மனைவியோ, அண்ணா, வைத்தியர்களெல்லாம் வந்து பார்த்துவிட்டு விஷம் தலைக்கேறி விட்டது, இனி நாங்கள் மருந்து கொடுத்து பலனில்லை, உன் கணவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே அழகப்பனின் கால்களை கட்டி பிடித்து கொண்டு கதறினார். இந்நேரம் அழகப்பனின் எண்ணம் எல்லாம் சாமித்தோப்பு ஐயாவை சுற்றியே வட்டமிட்டது. அங்கே வந்து நோய் பிணி நொம்பலங்களை அற்றுப்போகும் ஆயிரக்கணக்கான மக்களை அவர் மனக்கண்ணில் பார்க்கிறார். இந்த விஷத்தை எடுத்து தன் நண்பனை பிழைக்க வைக்க வல்லவர் ஐயாதான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு யாரிடமும் எதுவும் பேசாமல் மாணிக்கத்தை வில்லுவண்டியில் ஏற்றிக்கொண்டு திரும்பவும் சாமித்தோப்பிற்கு விரைந்தார். சாமித்தோப்பை சென்றடைந்ததும் தன் நண்பனை தூக்கி கொண்டு ஐயாவின் காலடியில் கிடத்தினார். இதை பார்த்த ஐயா அழகப்பனை அழைத்து விஷத்தை விஷம் தீண்டியிருக்கிறது என்று கூறிக்கொண்டே பதத்தையும் நாமத்தையும் கொடுக்கும்படி கொடுத்தார். அதன்படியே பதத்தை உணர்வற்று கிடக்கும் மாணிக்கத்தின் வாயில் திணித்த அழகப்பன் திருநாமத்தை மாணிக்கத்தில் உடலெல்லாம் பூசினார். ஐயாவின் திருவாக்கு அழகப்பனின் மனதை குடைந்தது. ஐயா காரணம் இல்லாமல் விஷத்தை விஷம் தீண்டியிருக்கிறது என்று சொல்ல மாட்டாரே. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கு தெரியாமல் இப்புவியில் என்னதான் நடக்கும்? மாணிக்கம் ஏதோ தவறு இழைத்திருக்கிறான் என்பதை மனதிற்குள் நினைத்து மனம் வருந்திய அழகப்பன் ஐயாவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து, ஐயா, அவன் எப்பிழை செய்தவனாக இருந்தாலும் அதனை மன்னித்து அடியேனின் நம்பிக்கை வீண்போகா வண்ணம் அவனை காப்பாற்றித் தாருங்கள் என்று குரல் ததும்ப கண்ணீரோடுக கூறினார். உடனே ஐயா, பிழைப்பான் போ, இனி பிழை திருத்தி நடக்கச் சொல் என்று கூறினார். ஐயாவின் சொல்லில் அளவற்ற நம்பிக்கையுடைய அழகப்பன் தன் நண்பனுக்கு சுய உணர்வு வராமலே வில்லுவண்டியில் ஏறி வீட்டில் கொண்டு சேர்த்தார்.
சற்று நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுய உணர்வை பெற்ற மாணிக்கம் அழகப்பனின் இரு கரங்களையும் இறுகப் பிடித்து, நண்பா, நான் இனி சாக மாட்டேன். என்னை நீ வைகுண்ட லோகத்திற்கே கொண்டு சென்று இறைவனிடம் என் உயிரை உன் மடிப்பிச்சையாக வாங்கி வந்ததாக கனவு கண்டேன். இது நாள் வரை கடவுளையே நம்பாத நான் கடவுளை நேரடியாக கண்டுகொண்டேன். பிழை செய்வதையே என் பிழைப்பாக கொண்ட நான் பிழை பொறுத்த என் இறைவனின் எண்ணங்களுக்கு இனி குறைவில்லாமல் நடப்பேன் என்று அழுது கொண்டே அழகப்பனின் கால்களில் விழுந்தார். தர்மமில்லா பாவிகட்கு தாழ்மை மிக கொடுத்தார். ஐயா உண்டு.